ஆனா இன்னைக்கு நான் நடிகனா வரலையேங்க. நான் நடிகனாங்கிறதுனாலயோ அதுக்கு நீங்க காட்டுற அன்புக்காகவே அதை தப்பா பயன்படுத்துறதுக்கு நான் வரல. கொஞ்சம் திறமை இருந்தது, அதை வளர்த்தது நீங்க. நேரம் செலவழிச்சு படம் பார்த்தது நீங்க, காசு கொடுத்தது நீங்க. என் குடும்பம் நல்லா இருக்கும். அதை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல காசை. ஆனா அன்புக்கு என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு தங்கச்சி பாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கலைஞனா ஒரு கலை, ஒரு பாடல், ஒரு கலைஞனுங்கிற பேர் இருக்குல்ல, அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல. இப்பேற்பட்ட மேடைகளுக்கும் அது பயன்படணும். ஒரு கலைஞனுங்கிறவன் ஒரு சமுதாயத்தினால உருவாக்கப்பட்டவர் தான் வரணும். கடைசி பாடு ரொம்ப நல்லா இருந்தது. சர்க்கா புதியும் அதிமுகவும் டப்பா சர்க்கார். என்னன்னா என்ஜின் அங்க இருக்கு, அவர் தான் ஸ்டேஷன் மாஸ்டரும், எல்லாத்தையும் அவர் தான் ஒரு ஸ்டேஷனுக்கு போறதில்ல. இந்த டப்பாக்கள் தான் இங்க இருக்கு. அதை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா. மக்கள் நான் நிறைய பேச மாட்டேன், ஒரு 2-3 விஷயம் பேசுவேன், அவ்வளவுதான். முதல்ல பழனிய பத்தி பேசுவேன். நம்ம இந்த சாமி சிலைய திருடுற கும்பலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய கதைகள் இருக்கும். இப்போ முருகனையே சாமியே திருடுற கும்பல் வந்துருக்கு. பழனி அவன் வந்து முப்பாட்டம் தான் கதை அடிக்கிறாருங்க. அது உள்ள பழனி தமிழ் கடவுள், அதுக்கு கொஞ்சம் வரலாறு தெரியணும், ஆர்கியாலஜி தெரியணும். தெரியல விட்டுருங்க, ஆனா நாங்க கேர சொல்ல இருக்கோம். இந்த தேர்தல் 3 மாடலுக்கான தேர்தல் அப்படிதான் பார்க்கும். 1 திராவிட மாடல், 2வது அடிமை மாடல், 3வது சிரம மாடல். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஓட்டர் தான். நம்ம 2 பேரும் இந்த தேர்தல் என்னாக பேசு, இந்த மாடல்கள் என்ன கொடுக்கறது பேசு. திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடு. இது திராவிட மாடல். அடிமை மாடல்னா நம்ம தன்மானத்தை சுயமரியாதையை தூக்கிட்டு போய் மோதி கால் கிடவை. தெரியாதவருக்கு இவனுங்க எப்படின்னா ஒரு கதை சொல்றவங்களுக்கு, ஒரு பெரிய கிணறு இருந்ததா, தமிழ்நாடு ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு தவளைகளோட சாம்ராஜ்யம் இருக்கு. தவளைகளோட நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்களோட நடுவில் ஏதோ மனதாபம் இருந்தாலும் பேசிக்கிட்டு ஒரு மாநிலம் மாதிரி வாழ்ந்து, அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவான், அடே நான் தான் ஆடுவேன், நான் தான் தலைவன் ஆடுவேன் அப்படின்னு சொல்லுவான். எடப்பாடியோ படப்பாடியோ யாரோ, இல்ல விஜயோ யாரோ. அப்ப தவளைகள் என்ன சொல்லுது, அப்பா கீழே திடீர்னு ஆயிட முடியாதுயா, எங்க தோந்து நீ இந்த தவளையோட இந்த கிணறு இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதோடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், எங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், கல்வி என்ன தருவேன், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கத்தி நல்ல நம்பியா தானே ஆயிடும். அப்படியெல்லாம் ஆயிட முடியாதுயா, கொஞ்சம் உளுந்தாதான் அடிப்பட்டாதான் தெரியும். இது என்ன இல்ல கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அந்த வெளியே போகும்போதுன்னா ஒரே ஒரு ஓட்டை இருக்கும், அது தவளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். உள்ள ஒரு வெளியே போகும். ஊருக்காரனை விட்டா வெளியூர்காரனை விட மாட்டோம்ல. தவளை வெளியே போச்சு, அங்க பிஜேபிங்கிற பாம்பு நிக்குது. பார்க்கணும்னு சாப்பிட வந்தா, ஐயோ என்ன சாப்பிடாத, சாப்பாடு ஏன் கிணறு நிறைய இருக்கு, வழி இல்லடா, இப்படி போ, நான் கூட்டு போவேன், நீ வந்துட்டு என்ன அங்க தலையில நாக்குது. அந்த பாம்பை உள்ள இழுத்து வரானுங்கோ.
வேற வர முடியல இல்லைங்க. உள்ள வந்து என்ன நடக்கும், இந்த தவளை மத்த தவளை டேய் நம்மளுக்குள்ள பேசிக்கு முடிக்க வேண்டிய விஷயம், நம்ம மாந்திர நல்லா இருக்கிறான்டா, வெளில ஏத்தா இந்த பாம்பை கொண்டு வந்த, அதெல்லாம் முடியாது. இவனை பிடிக்கல, இவனா எதாவது கேட்டு கேட்கறான், இவனை சாப்பிடு, இவன் மேல இடி கேஸ் போடு, இவன் மேல அந்த கேஸ் போடு, இந்த கேஸ் போட்டு 4-5 பேரை முட்டிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தெரியாதது என்னன்னா, அதுக்கப்புறம் போன்னு சொன்னா பாம்பு போகாது, இவனையும் சாப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட்டு. இதுதான் அடிமை மாடலு. இதை பாருங்க, வெக்கம் சூடு சொரணை இந்த அடிமை மாடலுக்கு கொஞ்சம் கூட இல்லை. மகளிர்களை பத்தி அந்த உரிமையை பத்தி ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும்னு திடீர்னு நேற்று நான் வந்து நம்முடைய எம்பியை கேட்டேன், எங்க போயிட்டு இருக்கேன், நான் மதுரை வரல, திடீர்னு கூப்பிட்டு இருக்காரு மன்னர், என்னன்னு போகலாம். அங்க போன அதுக்குள்ள டீலிமிட்டேஷன் பாஸ் பண்றான். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா 50 ஆண்டு காலத்துக்கு தென்னிந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை அரசியல் மாறிடும். மக்கள் தொகையை வச்சு எம்பிகள் அதிகமாக்குறாங்களாம். அதை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்கள் தொகையை வச்சு பெரும்பான்மையை வச்சு நீங்க பண்ணலாமா? பெரும்பான்மை தான் ஒன்னா உண்மை, அதை தான் எல்லாம் தீர்ப்பளிக்கணும்னு அண்ணா அன்னைக்கே சொன்னாரு. அப்ப மயில் இல்லடா பறவை, தேசிய பறவை, காக்கா தான் ஆகணும்னு. உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தா அரசியல்ல ஜெயிக்கலாம், ஆட்சி பிடிக்கலாம், அது வரைக்கும் தான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் இந்த பெரும்பான்மையை தாண்டி சமத்துவம், சகோதரத்துவம், அதை பத்தி பேசணும். இவ்வளவு பெரும்பான்மை தான் பேசுவாங்க. நான் எதுக்கு சூடு சோழனை இல்லாம பேசுறேன்னா, இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய்மொழிகிட்ட நிக்கிறாருங்க பாருங்க. இந்த மாடல் நமக்கு தேவையா? இந்த மாடல் நமக்கு தேவையா? திருப்பரங்குன்றத்தில் நடந்ததை பத்தி நான் பேச தேவையில்லை. என்ன நடக்குதுங்க? மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க போறாங்க அவருங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இங்க வந்து முப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பழனிய. கிறிஸ்துவர் அதிகமா இருந்தா பெத்தையும் இந்தியாவில தான் இருந்தது, இயேசு கிறிஸ்தரிக்கா தான் பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற அன்பில்ல, அதிகாரம் வேண்டும், அது மட்டும்தான் வேணும் என்ற மோதிக்கும் இவங்களுக்கும் பழக்கம். இதுக்கான பதில் நீங்க கொடுக்கவில்லையா? ஒரு கேள்வி. இது சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமா அந்த ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்பயே முதல்வர் ஆயிடுவி. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பான்னு இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உன்னுடையா உங்களோடையா உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறமைக்கு அரசியலுக்கு அதை பயன்படுத்திருக்கு. வெயில்ல கியூ நின்று கட் அவுட்டை போட்டு, டிக்கெட்டை போட்டு, வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை போட்டு காட்டின அன்பை இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற, அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதுக்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. அதை பத்தி சொன்ன திராவிட மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? ஏன்னா அரசியல் யாரு கொண்டோம் அங்கிற ஒரு கேள்வி நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்கள் நாம பண்ணணும், ஜெயிச்சவங்க வேலைப்பா.
ஆனா அந்த இந்தியாவுல ஜெயிச்சவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வேலை பார்த்து அதை மாத்தும். நம்ம அரசியல்னா யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யாரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்தியாவோட அரசியல் என்ன, இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது, அதுக்கு யார் எந்த அணி நம்மளோட நிற்கும், தமிழுக்காக துடிக்கும், அதை யோசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இது ஏதோ அதிமுக அணிக்கும் டிஎம்கே அணிக்கும் நடக்கிற தேர்தலா இல்ல. விஜய் சொல்ற மாதிரி டிவிகேக்கோ டிவிபிக்கோ நடக்கிற தேர்தலா இல்ல. இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடந்த ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு மாடல் தான் நின்றுட்டு. எதை திணிக்கும் போது இந்தியை திணிக்கிட்டோம், நீட்டு திணிக்கிட்டோம், எதிர்த்து நிக்கிறோம். இன்னும் வலுவா நிக்கணும்னா எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அரசியல் மக்களான நாங்க செய்ய வேண்டிய நிலைமை வந்தாச்சு. ஒற்றுமையா பிரிவினையா நல்லது நடக்கும். தேங்க்யூ. என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா நரிகளால் தொல்லியான தும்மிக்க இல்லையா காட்டிட்ட பிஞ்சிகள் தாபில்லை இல்லையா சூழ்ச்சினரிதான தும்பிக்க இல்லையா பூந்தாடால் கிட்ட பிஞ்சிகள் தமிழர் ஒற்றுமை அழிஞ்சு போறோம் நாட்டில நாம மாத்த வேணும் ஒத்த வீரல். நீதிமன்றங்கள் மயிர் கூட புடுங்காது என்பது எச்ச மானச சொல்லித்தா ஒத்துக்கிட்டா. நீதிமன்றங்கள் மயிர் பாதுகாக்கணும் என்னன்னு பார்த்துக்க ஆயிரம் ஆண்டுகள் பார்த்துட்டா சொன்னாரு. பொங்க ஜவாரு ஓன மோடி என்ன சொன்னாரு. தமிழ் மொழிதான் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் நட்சத்திர சின்னத்தின் வாக்கு சேகரிப்பதற்காக நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சகோதரர் திரைத்துறையிலிருந்து வருகிற பிரகாஷ்ராஜ் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நவீன் நகரம் ஏற்கனவே இதை பற்றி தொடர் மதுக்கூர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த பழனி நகரம் என்பது ஒரு அமைதியான நகரமாக இருந்திட வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்தும் இன்னும் சர்வதேச அளவில் இருந்து கூட பல வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த பழனி நகரத்திற்கு முருகனை தரிசிப்பதற்காக மக்கள் வந்து செல்லக்கூடிய நகரம். குறிப்பாக அப்படி வெளியிலிருந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் வந்து செல்கிற இந்த நகரத்தில் தொழில் ரீதியாக சிறு சிறு வியாபாரிகள் அந்த வருகிற பக்தர்களை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நகரம். அதோடு மட்டுமல்லாமல் பழனி நகரத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக மனித நேயத்தோடு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆகவே இந்த நகரத்தில்
RSSும் அதே போல வேறு பல இந்து முன்னணி அமைப்பு போன்ற அமைப்புகளும் இந்த நகரத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அவர் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே மணப்பாறை சந்தையில் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் மாடு வாங்கி செல்லுகிற போது ஒரு இந்து சாமியார் அவர்களை ஒரு மோதலை உருவாக்குகிற நிகழ்வுகள் நடந்தபோது மார்க்சிஸ்ட் கட்சி தான் தலையிட்டு அதை ஒழுங்குபடுத்துவதற்காக பல நடவடிக்கைகள் எடுத்த போது அதில் போடப்பட்ட வழக்கு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பழனி நகரம் ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய நகரமாக இருப்பது என்பது தேவை. ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, RSS, அதிமுக என்ற ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு இன்றைக்கு தேர்தல் களத்தில் வந்திருக்கிறது. ஆகவே இந்த பழனி நகரம் அமைதியாக தொடர்வதற்கு மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிற எனக்கு நீங்கள் அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.